பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லோரும் ஆசீர்வாதமாய் சுகத்தோடு இருக்கிறீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு இக்கட்டிலையும் கர்த்தர் தாண்டி வர உதவி செய்தார். வருஷத்தின் கடைசி நாட்களில் நாம் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபை, நாம் நிற்பதும் நிர்மூலமாகதும் கர்த்தருடைய கிருபை என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, முடிவில்லாதவருடைய இரக்கம். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர். பல அழிவுகள் தேசத்தில் ஏற்பட்ட போதிலும் கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபையினால் இம்மட்டும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Epistle to Romans chapter 1 verse 1. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட கர்த்தர் பேசும். ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாய் வழி நடத்துகிறவர் என்று பார்க்கிறோம். இந்த நேரம் ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிற நேரமாய் மாறட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில வார்த்தைகள் நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து. Who was Apostle Paul? பவுல் யார்? யார் அந்த பவுல்? இந்த ரோமர் நிருபம், இந்த ரோமா பட்டணத்துக்கு, ரோம் நகரத்திற்கு, அது உலகத்தின் தலை நகரம் என்று அழைக்கப்படும். அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கு பொதுவாய் புறஜாதிகள் அதிகமாக அங்கே ரசிக்கப்பட்டாங்க. யூதர்கள் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இந்த பவுல் லெட்டர் எழுதுறார், நிருபம் எழுதுறார். இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்ப, ஜனங்களுக்கு விசுவாசம் என்றால் என்ன, அவர்களுக்கு நீதிகரிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன, எது உண்மையான விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டு விருத்த சேதனம், இயேசு ஏன் வந்தார் என்கிற சில காரியங்கள் எல்லாம் பாரத்தோடு அந்த ரோம் நகரத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு இவர் லெட்டர் எழுதுறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அவருடைய மூன்றாவது மிஷனரி பயணத்தில் அவருக்கு ஸ்பெயின் போகணும் அப்படிங்கிற நேரம். அந்த ஸ்பெயின் போகும்போது எப்படியாகிலும் ரோம் நகரத்துக்கு வந்து போயிடலாம் என்கிற ஒரு விருப்பம், பாரம். அது கடைசி பகுதியில் எழுதும்போது சொல்றார். இந்த பாரத்தோடு நான் உங்களை எப்படியாவது சந்திப்பேன், அது எனக்கு ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது, சுவிசேஷ நிமித்தமாய். இப்படி அவர் சுவிசேஷத்தை அங்கே எழுதுகிறார். இந்த ரோம் நகரம், அதில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தான் சித்திரவதை பண்ணி மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. சரித்திரம் பேசுகிறது, வரலாற்று சொல்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இரத்த சாட்சியாய் ரோம் நகரத்தில் மரித்தார். இதே போல் பேதுரு தலைக்கல சிலுவையில் அடைஞ்சாங்க, அவரும் ரோம் நகரத்தில் தான் மரித்தார் என்று சரித்திரம் பேசப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாவதாக. இந்த ரோமர் நிருபம் பயங்கர ஆழமானது. ரட்சிப்பை குறித்து, நீதிகரிப்பை குறித்து, விசுவாசத்தை குறித்து, கிருபையை குறித்து மிக ஆழமாய் பேசப்பட்டிருக்கிறது. அநேகர் இந்த ரோமர் நிருபத்தை வாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிருபம் அநேகரை ஆவிக்குள்ள கொண்டு போயிருக்கிறது. உண்மையா எது என்று சொல்லி அறிய மனக்கண்களை திறந்திருக்கிறது. ஆகவே நான் உங்களுடைய தயவாய் பட்சமாய் கேட்கிறேன், உங்கள் வேதாகமத்தில் இருக்கிற ரோமன் நிருபத்தை நீங்கள் பொறுமையாய், நீங்கள் அதிகமாய் வாசியுங்கள். உண்மையான காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அவ்வளோ ஆவிக்குரிய சத்தியங்களை இங்கே பேசப்பட்டிருக்குது. 16 அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள். மார்ட்டின் லூத்தர் கூட இந்த நிருபத்தை வாசிக்கும் போது ஒரு பெரிய புரட்சி கொண்டு வந்தார். புரொட்டஸ்டன்ட், அது மூலமாக ஒரு பெரிய புரட்சி வந்தது. 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது தான் நீதிமான் பிழைப்பான் விசுவாசனால், இப்படி இந்த விசுவாச காரியத்தை பார்க்கும்போது திரும்ப திரும்ப வாசித்து அவருக்கு ஒரு பெரிய மாற்றம். பொதுவாக இந்த ரோமர் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விக்குறிகள் இருக்கும். கேள்வி பதில் என்கிற நடையில் எழுதப்பட்டிருக்கும். அநேகருடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறதா இந்த ரோமர் புத்தகம் இருக்கிறது. ஆகவே தயவை நீங்கள் வாசியுங்கள். இன்றைக்கு நாம் ஒரு பகுதியை கற்றுக்கொள்ள போகிறோம், முதல் வசனத்தை மையமாக வைத்து. இங்கே பாருங்களேன், இந்த ரோமர் நிருபத்தை யாருக்கு எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். பொதுவாய் நாம் லெட்டர் எழுதும் போது ஃப்ரம் டு எழுதுவோம். தமிழில் அனுப்புனர், பெறுனர். அப்போ இந்த லெட்டரை யார் அனுப்புகிறா? ஃப்ரம் யார் அப்படின்னா பவுல். பவுல் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுறார் அப்படின்னா,
தன்னை மிகைப்படுத்தி பேசல, உண்மையா எழுதுறார். கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். 2 என்னது? 2 யார் அப்படின்னா 2ஆம் வசனத்தை பாருங்க. பெருனர் யாரு? ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்களும் ஆகும்படி அழைக்கப்பட்டவனுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறார். ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியர், ரோமில் இருக்கிற சபை பவுலினால் ஆரம்பிக்கப்பட்ட சபை அல்ல. அது பெந்தேகோஸ்து என்னும் நாளிலே பரிசுத்தாவி ஊற்றப்பட்டார். ஜனங்கள் பண்டிகைக்கு வந்திருந்தாங்க. அந்த நாளில் பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணினார். அதில் 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த நாளில் ரோம்லேருந்து நிறைய ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த நாளிலிருந்து தான் சபை அங்கே உருவாக்கப்பட்டது என்று நாம் வரலாற்றில் அறிந்து கொள்கிறோம். அப்படி இருக்கிற ஜனங்கள், புறஜாதிகள், கஷ்டப்பட்ட ஜனங்கள், அவங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி உறுதியாக இதை எழுதுகிறார். ரோமபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்படி அழைக்கப்பட்டவனுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அப்போ இந்த முதல் வசனத்தை நம்ம கவனிக்க போகிறோம். யார் அந்த பவுல்? பவுல் யார்? ஆண்டவர் நல்லவர். அந்த பவுலை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 3 காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும். 2வது, அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன். 3வது, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். இதுல 3 காரியம் கற்றுக்கொள்கிறோம். என்ன? ஊழியக்காரன், 2வது அழைக்கப்பட்டவன், 3வது பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த வசனத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். நாம் யார்? பவுல் யார்? பவுல் ஊழியக்காரன், அழைக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் மாறணும். நான் அழைக்கப்பட்டவனாய் மாறணும். நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் மாறணும். தேவன் நம்மேல் அன்பு கூறுகிறார். தேவன் நம்மை வைத்த இரக்கத்தினால் அவர் பேசுகிறார். ஊழியக்காரன் என்று சொல்லப்படும் போது பிரசங்கம் பண்ணுவது அப்படி அல்ல. ஊழியக்காரன் என்றால் ஒரு வேலைக்காரன் என்று அர்த்தம். ஊழியக்காரன் என்றால் அவருக்கு மேல் எஜமான் ஒருவர் இருக்கிறார் என்ற அர்த்தம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரனா மாறணும். அவர் சொல்றார், உண்மை உள்ளவன் என்று எண்ணி எனக்கு இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். சில ஊழியங்கள் இருக்கிறது. துண்டு புரிதி கொடுக்கிறது, ஜெபம் பண்றது ஊழியம், சபையில வந்து சில சுத்திகரிப்பு வேலைகளை செய்வது ஊழியம், பாடல் படிப்பது ஊழியம், ஆராதனை நடத்துவது ஊழியம், பல விதங்களில் சொல்லலாம். சிறுவர் நடத்துறது ஊழியம், வாலிபர் கூடுகை நடத்துறது ஊழியம். ஏதோ ஒரு விதத்தில் நாம் தேவனுக்கு ஊழியக்காரரா மாறணும். அப்படி என்றால் சேவை செய்யணும்னா மாறணும். அவர் கற்றுக்கொள்கிறோம். பவுல் யார்? அவர் சேவை செய்கிற ஒரு ஊழியருங்க. அவளை குறித்து பார்த்தால் கமாலியலுடைய பாதத்தில் படிச்ச 2 PhD கொடுக்கலாமா, அவ்வளோ தலை சிறந்த படிப்பு படித்தவர். சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டு அவரை குறித்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, 8 MA கொடுக்கலாமாம். அவருடைய படிப்புடைய ஸ்தானம் 8 MAக்கு சமம். நல்லா படித்தவருங்க. படிப்பை குறித்து மேன்மை பாராட்டல, அவர் இருக்கிற ஸ்தானத்தை குறித்து மேன்மை பாராட்டல. அவர் சொல்றார், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். பல விதங்கள் நீங்க பாஸ்க்கு உங்களுடைய ஒர்க் பண்ற இடங்களில் நீங்க ஊழியக்காரனா இருக்கலாம். ஒரு கேள்வி உங்களுக்குள் கேட்டு பாருங்க, நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனா இருக்கிறேனா? அவருடைய மந்தைக்கு, அவருடைய பணிக்கு, அவருடைய இருதய காரியத்திற்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேனா? அவருடைய தரிசனத்திற்கு, அவருடைய காரியங்களுக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேனா? இதில் அது ஊழியக்காரன், சர்வன், ஹம்பிள் சர்வன். ஆண்டவர் நல்லவர். 2வது அழைக்கப்பட்டவன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவன். ஆண்டவர் நல்லவர். ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. நாம் அழைக்கப்பட்டவர்களாக மாறணும். நுழைக்கப்படுதல் இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது. கிறிஸ்து அழைத்தார். அன்றைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதலை தருவேன். நிறைய காரியம் யோவான்ல பார்க்கிறோம். கம் அண்ட் டைன் ஃப்ரம் மீ, என்னிடத்துல வந்து பானம் பண்ணு. கம் அண்ட் ட்ரிங்க் ஃப்ரம் மீ, என்னிடத்துல வந்து போஜனம் பண்ணு, என்னிடத்துல பானம் பண்ணு. கம் அண்ட் டுவெல் வித் மீ, என்னிடத்துல வந்து தங்கியிரு. டிராவல் வித் மீ, என்னோடு கூட பயணம் செய். ஆண்டவரோடு கூட இருக்க அவர் அழைப்பை கொடுக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். கர்த்தருடைய பணியை செய்ய, அவருக்காய் வாழ. ஆண்டவர் நல்லவர். நீங்க இருக்கிற இடங்களே ஆண்டவருடைய பணியை செய்யலாம். ஒர்க் பண்ற இடங்கள் ஆண்டவருடைய பணியை செய்யலாம். படிக்கிற இடங்கள் ஆண்டவருடைய பணியை செய்யலாம். ஏதோ ஒரு விதத்தில் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனா இருக்கணும். பவுல் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவோடு கூட. 3வது
பிரித்தெடுக்கப்பட்டவன். பிரித்தெடுக்கப்பட்டவன் என்றால் உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. என் அங்கிருந்து தனியே கொண்டு வந்தார். இப்படி நிறைய மண் இருக்கிறது. ஆண்டவர் குயவன், களிமண்ணை தனியே செலக்ட் பண்ணி எடுத்தார். பாண்டமா வணிவதற்கு உப்பு குறித்து பேசப்படுகிறது. பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. அந்த உப்பு எப்படி வருகிறது? டைரக்டா கடல்ல இருந்து எடுக்க முடியுமா? நோ. நேரடியாக கடல்ல இருந்து உப்பு எடுக்கப்பட முடியாது. ஆனா அது என்ன பண்ணுன்னா, உப்பளத்துக்கு கொண்டு வரணும். தண்ணியை வாய்க்கால் வழியா தண்ணி உப்பளத்துக்கு கொண்டு வருவாங்க. வாய்க்கால் கர்த்தருடைய வார்த்தை குறிக்கிறது. உப்பளம் தேவனுடைய சபையை குறிக்கிறது. அந்த உப்பளத்தில் உடனே வந்துடுமா? உப்பா மாறுமா? முடியாது. There is a process. You have to go through some process to become as salt. அது உப்பா மாறுவதற்கு சில செய்முறைகள் இருக்கிறது. நாள் கடக்கணும், காற்று படணும், பரிசுத்த ஆவியின் காற்று நம்ம மேல வீசப்படணும், சூரிய ஒளி படணும், அவர் நீதியின் சூரியன் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மேல படணும். பக்குவப்படுத்தப்பட்டு தான் அது உப்பாய் மாறும். அதுக்கு முன்பதாக உப்பாய் மாறுவதற்கு தண்ணீரை தனியே பிரித்து கொண்டு வருவாங்க. இப்போ நம்மை ஆண்டவர் பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். பவுலை பிரித்து கொண்டு வந்தார். பவுல் ஒரு துன்மார்க்கமான ஜீவியம் செஞ்சவர். கிறிஸ்தவங்களை அடிச்சு நொறுக்கினார். கிறிஸ்தவ சபைகள் இடிச்சார். கொலைகாரனா மாறினார். பவுல் அவ்வளோ பயங்கரமானவர். ஆண்டவர் பிரித்தெடுத்தார். பவுலின் வாழ்க்கை அப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பவுல், அவர் சவுலா இருந்தார். ஆண்டவர் பவுலாய் மாற்றினார். சவுலை போல சில துன்மார்க்கமான ஜீவியங்கள் இந்த இருதயத்தில் துணிகரமா இருக்கலாம். இன்றைக்கு பவுலுடைய இருதயத்தை போல கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். You will become as a servant of God. You will become as a called one. You will become as a separated one. நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவளாய் மாறுவீங்க. அவிசுவாசி விசுவாசியும் சம்பந்தம் ஏது? அவருடைய அந்நியருடைய நுகத்தில் பிணைக்கப்படாத இருக்கணும். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மாறுபாடு அந்த சந்ததியை விட்டு விலகிருங்கள் என்று பார்க்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்டவன், ஊழியக்காரன், அழைக்கப்பட்டவன். இதே போலத்தான் நீங்க ஊழியக்காரனா மாறணும், அழைக்கப்பட்டவங்களா மாறணும், பிரித்தெடுக்கப்பட்டவங்களா மாறணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய பாரம், நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவருடைய பாரம், என்னால் இயன்ற மட்டும் நான் சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்கணும். ஒரு தைரியம். அவருடைய நாமத்து மகிமை உண்டாவதாக. அப்படி நாம் பவுலுடைய காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். பவுல் யார்? 1ஆம் வசனம் பாருங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியத்திற்கு போய். பாருங்க, பவுல் யார்? சவுலா இருந்தார். அப்போ கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்துறவன், ஊழியரை பயமுறுத்துறவன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்களை பயமுறுத்துறவன், சீசர்களை பயமுறுத்துறவன். சவுல் இப்படி இருந்த சவுலை ஊழியக்காரனா மாற்றினார். இப்படி இருந்த சவுலை அழைக்கப்பட்டவனா மாற்றினார். இப்படி இருந்த சவுலை பிரிக்கப்பட்டவனாய் மாற்றினார். பிரித்தெடுக்கப்பட்டார். சவுல் துன்மார்க்கமான ஜீவியம் செஞ்சவர். அப்புறம் பாருங்க, கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியத்திற்கு போய் கொலை செய்ய எத்தனை பண்ணவன் கர்த்தருடைய சீசர்களை. பெர்சிக்யூட்டர் எப்படி ஊழியர்களை அவர் சித்திரவதைப்படுத்துகிறவர். ஸ்தேவான் அப்போஸ்தலன் மரிப்பதற்கு காரணம் இவர்தான். ஸ்தேவான் சாகிறதுக்கு காரணம் இவர்தான் காரணம். ஒரு சைன் போட்டு அனுப்புறார். இப்போ எத்தனை ஊழியக்காரனை கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட ஜனங்களை இருப்பாங்கன்னா அவங்களை கட்டி கொண்டு வாங்க நிருபத்தை அனுப்புறான். இப்படி ஒவ்வொரு சபையிலையும் ஒரு பெட்டிஷனை போடுறார், கொலை பண்றதுக்கு பெட்டிஷனை போடுறார். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நபரை பல சபைகளை உருவாக்குற அப்போஸ்தலனாய் மாற்றினார். 14 நிருபத்தை எழுதுறவனாய் மாற்றினார். சுவிசேஷ நிருபத்தை, சத்திய உபதேச நிருபத்தை எழுதுறவனாய் மாற்றினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சவுல் கொலை பண்றவன், பயமுறுத்துறவன், இந்த ஜனங்களுக்கு கொலை பண்ண வேண்டும் என்கிற பாரத்தோடு ஒவ்வொரு ஜெபாலயங்களை போய் பயமுறுத்தி லெட்டரை கொண்டு கொடுக்குறான். இப்படிப்பட்டவரை கர்த்தர் சந்தித்தார். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கவனிங்க. அதற்கான நீ ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அவனால் கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ பொல்லாங்கு செஞ்சான் பரிசுத்தவான்களுக்கு. ஊழியர்களுக்கு பொல்லாங்கு செஞ்சவன்க, ஊழியரை பயமுறுத்தினவன், ஊழியரை கொலை பண்ணவன், சபைகளை அடிச்சு நொறுக்கினவன். ஆனா இப்படிப்பட்டவனை கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார். கர்த்தர் யாரை முன் குறித்திருக்கிறாரோ
அவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை கர்த்தர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் ஒரு நபர் தான் பவுல். சவுலா இருக்கிறார். ஒரு நேரத்தில் பாருங்க, 3ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை பிரகாசித்தது. போயிட்டு இருக்கும் போது ஒளி அவனை தொட்டது. பயங்கரமான வெளிச்சம். உடனே அவன் கண் தெரியாமல் போச்சு. முதலாவது தேவனுடைய வெளிச்சம். அந்த ஒளி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அதான் கேட்கிறார். அப்புறம் அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுல், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் நல்லவர். முதலாவது ஒளியை கண்டான். கண் ஒளியை பார்த்தது. ஒரு நாள் துன்மார்க்கமான ஜீவியத்தை செய்த அந்த சவுல் அன்றைக்கு பிரயாணப்பட்டு போகும்போது ஒளி, வேதம் சொல்லுகிறது, நானே உலகத்து வெளிச்சமா இருக்கிறேன். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இரட்சகராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அந்த ஒளியா இருக்கிறார். இந்த வெளிச்சத்தை பார்த்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை கண்டார். இயேசு கிறிஸ்துவின் மகா பிரசனத்தை கண்டார். சாது சுந்தர் சிங் குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சாப் லுதியானா பகுதியில் ஒரு வீட்டு பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்குது. தன் வாழ்க்கையில சோர்வடைஞ்சு போய் தற்கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நிம்மதி இல்லாம காலையிலே வருகிற, அதிகாலையில் வருகிற ட்ரெயின்ல கீழே விழுந்து நாம மறிச்சு விடணும், அது முன்பதாக உண்மையான தேவன் ஒருவர் இருப்பார்னா எனக்கு பிரசனமாகணும்னு சொல்லி அவர் அன்றைக்கு தாகத்தோடு கிடக்கிறார். இரவு திடீரென்று இரவு நேரத்தில் பயங்கரமான ஒரு பிரகாசம். அவர் நினைச்சார் ஏதோ காலையில் ஆகிட்டு போல, சூரியன் உதிச்சிட்டு வெளியே வந்து எட்டி பார்க்குறார். இருட்டா இருக்குது. அறையில் பயங்கரமான பிரகாசம். அன்றைக்கு தேவன் பிரத்யட்சமாய் அன்றைக்கு சாது சுந்தர் சிங் வெளிப்பட்டார். அந்த பிரகாசத்தினால ஊழியம் செஞ்சார். பலர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலருக்கு அந்த சிங் பேர் விடுவாங்க. சுந்தர் சிங், டேவிட் சிங். ஏன்? சாது சுந்தர் சிங் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு பல இடங்களில் போய் ஊழியம் செஞ்சார். அவர் கண்டது வெளிச்சம் அவரை தொட்டது. ஒளி அவரை தொட்டது. இருள் நிறைந்த இருதயம். ஆனால் அந்த இருதயத்தை வெளிச்சமாக்குறது இயேசு கிறிஸ்து ஒருவரே. முதலாவது இந்த வெளிச்சத்தை கண்டார். 2வது பாருங்க, 4ஆம் வசனம், தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலை, சவுல், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவர் பேசுறார். அப்போ அவன் கேட்கிறான் என்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். காது தேவனுடைய சத்தத்தை கேட்டது. He hears God's voice. தேவ சத்தத்தை கேட்டான். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் முத்திரையாய்ப்பட்ட பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஏன்? 6ஆம் வசனம், அவன் நடுங்கி திகைத்து அவர் சொல்றான், நீர் யார் ஆண்டவரே? அவன் கேட்கிறான், நீர் யார்? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுவின் ஜனங்களை, கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தினா, ஆனா இயேசு யாருன்னு தெரியல. நீ யார் ஆண்டவரே? அன்று சொன்னார், அதுக்கு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுவின் பிரகாசத்தை பார்த்தார். இயேசுவின் சத்தத்தை கேட்டார். 6ஆம் வசனம் பாருங்க, அவர் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? கேளுங்க, எப்படி ஒரு நபர் மாற்றப்பட முடியும்? சவுல் இருந்தவரை கர்த்தர் பெரிய ஊழியரா மாற்றினார். அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாய், சுவிசேஷத்திற்காய் பிரித்தெடுக்கப்பட்டவனாய், கிறிஸ்துவின் ஊழியக்காரனா கர்த்தர் பிரித்தார், வித்தியாசமாக்கினார். எப்படி? பயங்கரமான குழியிலும் உளியான சேற்று முன்பு தூக்கி எடுக்கிற கர்த்தர் அவனை ஒன்று செய்ய. அவன் கேட்டான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? Lord, what is your will? What I have to do? நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன்? What is your will, Lord? என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சுய காரியம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, நீர் நான் என்ன செய்ய விருப்பமா இருக்கிறீர்? கேளுங்க, இது அல்ல ஒரு விலையேறப்பட்ட ஜெபம். நாம் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்வது அதைவிட மேலாய் ஒரு இடத்துல நம்ம சைன் போட்டு என்னெல்லாம் எழுதுமோ எழுதுங்க ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், உடைய சித்தம் நடக்கட்டும், பரமண்டலத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படும் போல பூமியில செய்யப்படட்டும். அவர் கேட்ட அந்த ஜெபம், நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர்கள் கேட்ட அந்த ஜெபம் ஒரு பெரிய எழுப்புதலை அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு வந்தது. கேட்டான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இந்த ஜெபம் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தினது. கேளுங்க, ஆண்டவரே என்னை கொண்டு நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? என்னை வைத்து என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நான் என்ன செய்ய வேண்டும்? உடைய சித்தம் என்ன ஆண்டவரே? என் வாழ்க்கையின் சித்தம் என்ன ஆண்டவரே? என் வேலையின் சித்தம் என்ன ஆண்டவரே? என் ஊழியத்தின் சித்தம் என்ன? நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர்? தேவ சித்தத்தை கேட்டான். தேவ சித்தம், ஆண்டுடைய சித்தம் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக.
ஜெபம் பண்றார். தேவ சித்தத்தை கேட்டார். முதலாவது வெளிச்சத்தை பார்த்தார், 2வது சத்தம் கேட்டார், 3வது தேவ சித்தத்தை கேட்கிறார். ஆண்டவர் நல்லவர். 11ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணமாகிய சவுல் இன்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியாட்ட சொல்லி அனுப்புறார். ஒருத்தர் இருக்கிறான்ப்பா, தலையில் விழுந்துட்டான், கண் தெரியாது, சவுல். அவர் சொல்றார், பயப்படுறாரு அனனியா, ஐயோ பரிசுத்தவான்களுக்கு பொல்லாங்க செஞ்சானா இவனா? சொல்றார், அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு ஜெப ஜீவியம். யாருங்க பிரித்தெடுக்கப்பட முடியும்? யார் ஊழியக்காரனா மாற முடியும்? யார் அழைக்கப்பட முடியும்? ஜெபம் பண்றவங்க. ஜெபம். Prayer is not as wrestling with God. தேவனோடு கூட யுத்தம் பண்றது அல்ல. It is full of humble submission, surrendering. நம்மை முழுவதும் அவர் சமூகத்தில் அர்ப்பணித்தல். ஜெபம் பண்றான். அவருக்கு என்ன ஜெபி தெரியும்? புதுசா அப்பதான் இயேசுவை பார்க்கிறாரு. அது மாதிரி ஆண்டோட ஜனங்கள்லாம் கொலை பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு அப்படிலாம் ரொம்பலாம் ஜெபம் பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் தான் அறிந்து கொண்டாரு சத்தியத்தை. என்ன ஜெபம் பண்ணிருப்பார்? கடவுளே, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே? என்னை ஏன் அழைத்தீர்? ஏன் எனக்கு ஜீவன் தந்தீர்? சித்தம் என்ன? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஜெப ஜீவியம் அன்றைக்கு பவுலிடத்துல இருந்தது. அன்றைக்கு பின்னாடி நிறைய நிருபத்தில் பார்க்கும்போது உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன், ஜெபத்தை குறித்து எழுதுகிறார், உங்களுக்காக கண்ணீரோடு இருக்கிறேன்னு சொல்றார். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நான் கர்த்தரிடத்தில் போராடுகிறது போல போராடி ஜெபித்தார், மன்றாடி ஜெபித்தார், புலம்பி ஜெபித்தார், கதறி ஜெபித்தார், ஆத்மாக்களுக்காக ஜெபித்தார், பட்டணங்களுக்காக ஜெபித்தார் சொல்றார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, 10ஆம் அதிகாரம் 1ல, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய இருதயத்தின் பாரமும் நான் தேவன் நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. அவர் விண்ணப்பம் பண்றாராம், இஸ்ரவேல் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறாருங்க. ஜெபிக்கிறவர். அதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படும் போதே இயேசுவே 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 இந்த வார்த்தை மட்டும் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதை வச்சு ஜெபம் பண்றார். ஹல்லேலூயா. பரிசேயன் சதிசேயனை குறித்து பார்க்கிறோம். ஆயக்காரன் பாவியானவன் நெஞ்சில் அடிச்சு மார்பில் அடிச்சு, ஆண்டவரே பாவியாக என் மேல கிருபையார். அவருடைய ஜெபம் அப்படி இருந்தது. நான் இன்னொருத்தர் என்ன பண்றான்? நான் தசமா கொடுக்குறேன், அதை பண்றேன், இது பண்றேன். நோ, இப்படி தேவ சமூகத்தை தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, அவனுடைய நாம் மையம் உண்டாகட்டும். 15ஆம் வசனம், அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவன் மேல் நான் ஒளியை பிரகாசித்தது எதற்கு? நான் சத்தத்தை கொடுத்தது எதற்கு? தேவ சித்தம் என்ன என்று அவன் கேட்டது எதற்கு? ஏன் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான்? நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். ராஜாக்களுக்கும் புறஜாதிகளும் இஸ்ரவேல் புத்திரர் என்னுடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். தேவன் தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு பாத்திரம் தான் பவுல். அதனால தான் கர்த்தர் பயன்படுத்தினார். ஆண்டவர் நாமத்து மகிமை உண்டார். அப்புறம் என்ன பண்றார் பாருங்க, 17ஆம் வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டிற்கு பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தரை பார்வையிடும்படிக்கு பரிசுத்தாவினாலே நிரப்பும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். பரிசுத்தாவினால் நிரப்பினார். இந்த பாத்திரம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டது. பவுலை கர்த்தர் அபிஷேகத்தில் நிரப்பினார். பற்பல பாஷையில பேசுகிறார். பரிசுத்தாவின் வரத்தை குறித்து பேசுகிறார். பரிசுத்தாவின் கனியை குறித்து பேசுகிறார். பரிசுத்தாவினோடு குறித்து பேசுகிறார். பரிசுத்தாவினோடு நெருக்கமான ஒரு உறவு இருந்தது. அன்றைக்கு அந்த முதல் நாளிலேயே பரிசுத்தாவின் வல்லமை நான் நிரப்பப்பட்டார். ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டார். அக்கினியால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆண்டவர் நல்லவர். பரிசுத்தாவினாலே நிரப்பினார். பரிசுத்தாவின் நிறைவு உங்களுக்கு தேவை. நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், சகல சத்தியத்துக்குள்ளாய் இவங்களை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை தேற்றுகிற நிரப்புகிற பரிசுத்தாவியானவரின் பிரசன்னம். அப்புறம் 18ஆம் வசனம், உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பாருங்க, சபை அடிச்சு நொறுக்கிறதுக்கு, ஊழியர் அடிச்சு நொறுக்கிறது போய் கொண்டிருந்தவர் இயேசுவை சந்தித்தார், பரிசுத்தாவை பெற்றார், தன் வாழ்க்கை அர்ப்பணித்து மூழ்கி ஞானஸ்நானம் பெறுகிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார். ஞானஸ்நானம் பெறாதவங்க ஞானஸ்நானம் பெறுங்க. தண்ணி இருக்கிறது ஏன் தடை? நீ விசுவாசத்தால் வழி வேறு ஒன்றும் தடை இல்லை. விசுவாசம் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஜலத்தினால் மாவினால் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு பார்க்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. பவுல் ஞானஸ்நானம் எடுத்தார். அப்புறம் 19ஆம் வசனம், பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நினைவு கூர்ந்து திருவிருந்தாரனை காண்பிக்கிறவர், அவருடைய சரீரத்தை இரத்தத்தை பானம் பண்ணுதல். ஆண்டவர் நல்லவர். 20ஆம் வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தான். தாமதமின்றி ஆண்டவர் இயேசு தான் கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்றார், குமாரன் என்று. இப்படி ஒரு நபருக்குள் பயங்கரமான ஒரு பெரிய மாற்றம். யோசிக்கலாம், என்னை ஆண்டவர் மாற்றுவாரா? என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்ற முடியுமா? இருதயத்தை சோதி தருகிற கர்த்தர் அவர், எல்லாரையும் மாற்றுகிறவர். என்னிலமே கர்த்தர் மாற்றுவாரா? எனக்கு ஒரு மாறுதல் உண்டா? பவுலுக்கு ஒரு உயர்வு கொடுக்கப்பட்டது போல என் வாழ்க்கையில் உயர்வு உண்டான்னு யோசிக்கலாம். பவுலுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு வெளிச்சம் பிரகாசித்தது போல உங்கள் மேல் வெளிச்சம் பிரகாசிப்பதாக, தேவ சத்தம் வெளிப்படுவதாக. காது தேவ சத்தத்தை கேட்கட்டும். தேவ சித்தம் என்னன்னு சொல்லி கேளுங்க. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேளுங்க. ஆண்டவர் நல்லவர். ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, பரிசுத்தாவின் நிரப்ப வாஞ்சியா இருங்க. வாஞ்சி உள்ள ஆத்மாவை நிரப்புவாராக. ஞானசன பிறலையா ஞானசன பிற வாழ்க்கை அர்ப்பணிங்க. போஜனம் பண்ணி பலப்படுங்க. இந்த எலியா அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் ராவும் பகலும் நடந்தான். போஜனத்தின் பலன், அந்த பலன் உண்டாகும். ஆண்டவர் நல்லவர். தாமதமின்றி கிறிஸ்துதேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தான். ஆலயத்தை அடிச்சு நொறுக்கினவர் தாமதமின்றி போய் இயேசுதான் தேவன் என்று சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அநேகருடைய மனக்கண்கள் திறந்தது. புறஜாதிகளுடைய மனக்கண்கள் திறந்தது. கர்த்தர் பயன்படுத்தினார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் பவுல் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன். அவர் அழைக்கப்பட்டவர். மூன்றாவதாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காய் பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த 3 அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். பவுல் யார்? அவர் ஊழியக்காரன். பவுல் யார்? அழைக்கப்பட்டவன். பவுல் யார்? பிரித்தெடுக்கப்பட்டவன். உங்களுடைய பேரை சொல்லி நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அழைக்கப்பட்டவனா? நான் ஊழியக்காரனா? நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் மாறணும். என்னை மாற்றும் ஆண்டவரே. வாஞ்சை உண்டாகட்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. பவுலை குறித்து நாங்கள் பார்த்தோம். சவுலா இருக்கும்போது ஆண்டவரே சீசர்களை பயமுறுத்தினார், கொலை பண்ணிட்டு இருந்தார். அழைத்து போகும்போது அந்த மார்க்கத்தாருடைய ஜனங்களை கட்டி எருசலேம் கொண்டு வரணும்னு சொல்லி அங்கே போய் உத்தரவு கொடுத்தார். பரிசுத்தவான்களுக்கு பயங்கர பொல்லாப்பு செஞ்சவர். அவரே ஒரு பெரிய மாற்றத்திற்குள் கொண்டு வந்து கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவை அறிவதற்கு, மனக்கண்கள் திறக்கப்படுவதற்கு பயன்படுத்தினீரே. நாங்களாம் அப்பிரயோஜனமானவன். ஆண்டவர் எங்கள் எல்லோரையும் கர்த்தர் பயன்படுத்தும். ஒவ்வொருவரையும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் மாற்றும், அழைக்கப்பட்டவர்களாய் மாற்றும். ஆண்டவரை ஊழியக்காரனாய் மாற்றுவீராக. அந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவனுடைய திட்டம் இருக்கட்டும். நீ முன்குறித்திருக்கிறீங்க, அதன்படி அழைத்திருக்கிறீங்க, தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் மகிமைப்படுத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நன்மை கிருபை எல்லோரும் வாழ்க்கையிலும் சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord.